நானும் எத்தனையோ சமையல் பண்ணியிருக்கேன். ஆனா, ஒரு சில சமையல் பண்ணும்போதுதான் நெருக்கமா இருக்கும். என்னதான் தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய்ன்னு போட்டாலும், ஒரு சில சமையல் தான் நமக்கு மனசுக்கு நெருக்கமா இருக்கும். இந்த ஒரு டிஷ் செய்யறப்ப மட்டும்தான் நம்ம உணர்வு பூர்வமா, மனசார ரொம்ப சந்தோஷமா சமைப்போம். இது ஏன் என் மனசுக்கு நெருக்கமா இருக்குன்னா, இது நான் வாக்குறுதி குடுத்து செஞ்ச டிஷ். நான் வெறும் ஒரு சமையல்காரியா இதுல பண்ணனா நல்லா இருக்காது. சீஃப் மினிஸ்டர் சீஃப் குக்கு. அப்ப சீஃப் குக் அப்படின்னா கோட்டு போடாம இருந்தா எப்படி? இருங்க போட்டு வரேன். ஆக்சுவலா இந்த மாதிரி டிஷ் எல்லாம் பண்ணும்போதும் சரி, இந்த மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் போடும்போதும் சரி, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இத்தனை நாள் நான் வெறும் இண்டோர்ல பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரத்னம் அப்படிங்கிற இந்த ஸ்டேடியத்துல வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இந்த டிஷ் எப்பவுமே நான் செய்யணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அரிசி வாங்கணும், உளுந்து வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அப்படி நிறைய வாங்கணும். அதுக்கு உங்களோட உதவிகளை நீங்க கொடுக்கணும். மாசத்துக்கு 100 ரூபாய் கொடுத்தா போதும். இது வரைக்கும் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. இனி கொடுக்க போற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க 200 ரூபாய் கொடுக்க வேணாம். 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஊபிக்குள்ள போய் சேருது, அதுவும் நமக்கு பெருமை தான். இருந்தாலும் 100 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும். இது வரைக்கும் கொடுத்த எல்லாருக்கும் மீண்டும் நன்றி. கொடுக்க போறவங்களுக்கும் நன்றி. கண்டிப்பா நீங்க கொடுக்குற அந்த நெய்யில இருந்து ஸ்வீட் செய்ய மாட்டேன், இட்லி தான் ஊத்துவேன். இந்த இட்லி புது வகையான இட்லி. இந்த இட்லிக்கு பேர் சிங்கப்பெண் இட்லி. ஏன் இட்லியை சிங்கப்பெண் இட்லின்னு சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலா ஆரம்பத்துல 2 குச்சியை கிராஸா வச்சு அதுல துணி வச்சு மாவு ஊத்துவாங்க. அதுக்கு பேரு புட்டுக்கோல். அப்படி செய்யற அந்த டிஷ்ஷுக்கு பேரு புட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அட்வான்ஸா அதுக்குன்னு ஒரு குழி குழியா தட்டு வச்சு அதுல துணி போட்டு மாவு ஊத்தி இட்லி சுட்டு எடுத்தாங்க. அதுக்கு பேரு தட்டிட்லி. புட்டிட்லி, தட்டிட்லி. அப்புறம் இப்ப வந்திருக்கிற இந்த இட்லிக்கு பேரு சிங்கப்பெண் இட்லி. இதுக்கு அந்த குச்சியும் தேவையில்லை, துணியும் தேவையில்லை. தட் மீன்ஸ் காரும் தேவையில்லை, 2 வீலரும் தேவையில்லை. அது வாட்டுக்கு நடந்து போயிட்டு வர இட்லி தான் சிங்கப்பெண் இட்லி. சரி, இப்போ இந்த புது வகையான இட்லிய நான் ஏன் உங்களுக்காக சமைக்க வந்திருக்கேன் அப்படின்னா, நேத்து ஒருத்தர் சமைச்சாரு பாத்தீங்களா, சாரி நேத்து ஒருத்தர் அமைச்சார் பாத்தீங்கல்ல, புது வகையான சிங்கப்பெண் பாதுகாப்பு படை. ஏற்கனவே இருந்த புட்டிட்லி, தட்டிட்லி மாதிரி இந்த இட்லி இருக்காதாமா. சாரி, ஏற்கனவே இருந்த மகளிர் காவலர்கள் மாதிரி இந்த சிங்கப்பெண்கள் இருக்க மாட்டாங்களாமா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே இருந்த காவல்துறை மாதிரி ரோந்து போக மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்க ரோட்ல போவாங்க. ஏற்கனவே இருந்த காவலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் போவாங்க. ஆனா இவங்க அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களுக்கு பதிலா ஒரு ட்ரோனே போறதுக்கான ஐடியா வச்சிருக்காங்க. இவங்க அப்படியே அந்த ஜாய்ஸ்டிக்ஸ்ல இருக்கிற கேமராவை பார்த்துக்கிட்டே போயிட்டா போதும். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாரி மூடி போட மறந்துட்டேன், மூடி போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த இட்லி ப்ராப்பரா வேகணும்ல. அது வேகிற வரைக்கும் நம்ம சமைப்போம். நேத்து சிஎம் பேசின அந்த விஷயம் இருக்குல்லங்க, அதுல பெரிய குறையெல்லாம் சொல்ல வரலைங்க. நான் என்னத்துக்குங்க அதுல ஒரு குறைய சொல்லி என் சேனல் நானே பிளாக் பண்ணிக்க போறேன்? அதுல எந்த குறையும் இல்லைங்க. ரொம்ப சிறப்பா நடந்ததுங்க. அதுவும் இந்த சிங்கப்பெண் அதிரடி இட்லிக்கு வேண்டி ஒரு பாட்டு போட்டாங்க பாத்தீங்களா? சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. சினிமா பாட்டெல்லாம் கவர்மெண்ட் நிகழ்ச்சியில போடுற அளவுக்கு ஆயிட்டோம். என்ன பண்றது? இந்த மாதிரி அரசு நிகழ்ச்சியில சினிமா பாட்டு போட அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிலைமைய யோசிச்சுக்கோங்க. பாருங்க, பெரம்பூர்ல கரண்ட் இல்லையாமா. ஒருவேளை நம்ம சிஎம் மாறு வேஷத்துல அந்த தொகுதிக்கு போய் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிய தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா என்ன பாட்டு போடுவாங்க? நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மா, கரண்ட் இல்ல கரண்ட் இல்ல கரண்ட் இல்ல கரண்ட் இல்ல, அம்மாடி ஆத்தாளி உங்கனாலதான் நேத்து ராத்திரி எம்மா, நேத்து ராத்திரி ஆமா. இப்படி எல்லாம் பாட்டு போட்டா என்னத்துக்கு ஆகுறது? அரசு நிகழ்ச்சியா இதெல்லாம். ஆனா கூடிய சீக்கிரம் இதெல்லாம் நடந்துச்சுன்னா என்னங்க பண்றது? பாத்தீங்களா, நம்ம சேனல்ல பிளாக் பண்றதுக்கு நானே பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நானு சில நேரங்கள்ல அரசியல பேசுறேங்கிறதுல சமையல மறந்து போயிடுறேன். ஆக்சுவலா இந்நேரத்துக்கு குக்கர் விசில் அடிச்சிருக்கணும் இல்லையா? ஏன் அடிக்கல? ஏன்னா குக்கர் விசில் போடல. விசில் போடு குக்கரே, விசில் போடு. அடிக்காது, நாம தான் விசில் அடிக்கணும். அடிச்சறேன். இதுதான் விசில். இன்னும் 5-6 விசில் வரணும்ல. இப்ப நம்ம எங்க விட்டோம்? சேனல்ல நம்ம ஏன் இப்படி எல்லாம் பேசி பிளாக் பண்ணணும்னு விட்டோம். நேத்து ராத்திரி எம்மா
அப்படிங்கறதோட நிறுத்திட்டோம். அது வேணா விட்டுருங்க, அந்த பாட்டே நல்லா இல்ல. அந்த பாட்டை எல்லாரும் மறந்துருங்க, நானும் அந்த பாட்டை பாடல. ஓகே. இப்போ இந்த இட்லி, ஏதாவது சிங்கப்பெண் இட்லி. இந்த சிங்கப்பெண் இட்லி நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நாளே அரிசி ஊற வச்சு, கூடவே உளுந்து ஊற வச்சு, கூடவே கொஞ்சம் வெந்தயத்தையும் ஊற வச்சு, அப்படியே ஆட்டாங்கல்ல போட்டு கர 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 கரன்னு அரைச்சு, ஏற்கனவே இருந்த காவல்துறை மாதிரி இருந்த மாவை அப்படியே அலேக்கா எடுத்து புட்டுக்கோல்ல துணியை போட்டு ஊத்தி எடுத்த புட்டை, அதுக்கு புட்டுன்னு பேர் வச்சு அங்க வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் போட்டு ஊற வச்சு அதை கிரைண்டர்ல போட்டு ஆட்டி இட்லி தட்டுல மாவு ஊத்தி இட்லியை வச்சு எடுத்து வச்சிட்டோம். புட்டு இட்லி அண்ட் தட்டு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம புதுசா சமைக்கிறதுக்கு பேரு சிங்கப்பெண் இட்லி. இது 2வது விசில். இன்னும் 3 விசில்ஸ் இருக்கு. இப்படி புட்டு இட்லி தட்டு இட்லி சிங்கப்பெண் இட்லிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. இது வரைக்கும் ஏற்கனவே ஊத்தின இட்லிகளுக்கு துணி இருந்ததுனால யூனிஃபார்மா இருந்துச்சு. இதுக்கு துணி தேவைப்படாதனால யூனிஃபார்மையா மாத்திட்டோம். ஆனா இந்த நிகழ்ச்சி வரும் சிங்கப்பெண் இட்லி நிகழ்ச்சி மட்டுமல்ல, இது சிங்கப்பெண் ஆடியோ லான்ச் நிகழ்ச்சி. ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு புது புது பார்வையாளர்கள் நிறைய பேரை உள்ள விட்டுருக்கோம். ஏன்னா அரசு அதிகாரிகள் யாரும் விசில் அடிக்க மாட்டாங்க, கைத்தட்ட மாட்டாங்க, என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்னுடைய ரசிகர்கள் இருந்தா மட்டும்தான் அதுக்கான வேலை நடக்கும். பட் இந்த சிங்கப்பெண் இட்லிக்கான வேலை என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. இட்லி இல்லைங்க, சிங்கப்பெண் படை, அதிரடி படையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அரசியல பேசுவோம். 3வது விசில். பெண்களின் பாதுகாப்புல 0 டாலரன்ஸ். ஆனா உடனே கேமராமேன் அந்த வார்த்தையை சொன்னதும் பினான்ஸ் மினிஸ்டர் எதுக்கு காமிச்சாங்கன்னு தெரியல. பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கான தண்டனை. இப்போ அந்த பினான்ஸ் மினிஸ்டருக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, பாதுகாப்புக்கு இல்ல, பாதுகாப்பின்மைக்கு என்னமோ இருக்கு. ஊடு புகுந்து கட்டை எடுத்து பெண்களை அடிச்சிருப்பாரோ? அப்படி பெண்களை அடிக்கிறதுக்கு பினான்ஸ் மினிஸ்டருக்கு உரிமை இருக்கோ? அப்படி பினான்ஸ் மினிஸ்டர் போய் அடிச்சா இந்த சிங்கப்பெண் படை என்ன பண்ணும்? இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, அவரு சிஎம்மா பேசிக்கிட்டு இருக்கிற வரையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. திடீர்னு பார்த்தா சிவகாசி படை ஹீரோ மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏங்க நடிகர் விஜய், ஏன் சிஎம் விஜய்னு சொல்லாம நடிகர் விஜய்னு சொல்றேன்னு தெரியுமா? நீங்க அவ்வளவு கேவலமா நேத்து பேசுனீங்க. ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. என்ன ஒண்ணு, அந்த ஸ்பீட்ல நிரபராதிகள் யாரும் தண்டிக்கப்படக்கூடாது. இதையும் காவல் அதிகாரிகள் மைண்ட்ல எடுத்துக்கணும். இப்போ நீங்க அமைச்சிருக்கிற இந்த சிங்கப்பெண் படை அப்படிங்கிறது பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு படை. இதுல எதுக்கு சிவகாசி ஹீரோ மாதிரி பேசுனீங்க அப்படிங்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஏதோ ஒரு பையன், அதாவது உங்க தாவேக்காரர், அந்த பையன் கிட்ட போய் ஒரு லெட்டர் கொடுக்கறான். இந்த லெட்டரை படிச்சு பார்க்காம போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. உடனே சிங்கப்பெண் படைய அந்த பையனை இழுத்துட்டு வந்து ஜட்டியோட வச்சு அடிக்கிறாங்க. அப்போதான் நீங்க சொல்றீங்க ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு. நீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு யாருன்னு கேக்குறீங்க, அவங்க காட்டுறாங்க, பார்த்து என்ன கம்ப்ளைண்ட்னு கேக்குறீங்க, எனக்கு இந்த லெட்டர் அவன் கொடுத்தான் அப்படின்னு அந்த லெட்டரை காட்டுறாங்க. உடனே நீங்க அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறீங்க. அந்த லெட்டர்ல அந்த பையன் எழுதி இருக்கு, நான் ஒரு ஏழை பையன், எனக்கு காலேஜ் செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்ல, நான் உங்களை என் அம்மா அம்மா அம்மா. உடனே பார்த்து இவரு, அவன் உன்னை அம்மாவா நினைச்ச லெட்டர் கொடுத்துருக்கா, அவனை போய் உடனே அவன் கழுத்துல இருக்க செயினை புடுங்கிட்டு போய் அடகு கடையில வச்சு அந்த பையனுக்கு ஃபீஸ கட்டி விட்டுருவாரு. இதுக்கிடையில ஒரு பஞ்சு டயலாக் வேற பேசிட்டு போகணும். சிங்கப்பெண் படையாவே இருந்தாலும் பொம்பளை தான். அதுல என்ன அவரு சொல்லுவாரு, போலீஸாவே இருந்தாலும் பொம்பளை தான். கரெக்ட் தான். அப்ப நான் பேசுனது ஏங்க, ஏன் இந்த ஆணாதிக்க சிந்தனை, எதுக்கு இந்த வரி? சினிமால தாங்க இதெல்லாம் நடக்கும், நிஜத்துல நடக்காது. அப்படியே இதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சா கூட அது பேரரசுடைய ஸ்கிரிப்ட்ல மட்டும்தான் நடக்கும். தப்புங்க திரு நடிகர் விஜய் அவர்களே, இது ரொம்ப தப்பு. பெண்களின் பாதுகாப்பு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. உங்க ஆட்சி அமைச்ச 30 நாள்ல தாவேக்கா எம்எல்ஏ மேலேயும் ஒரு பெண் புகார் கொடுத்திருக்கிறாங்க. முதல்ல உங்களுடைய சிங்கப்பெண் படைய அங்க அனுப்புங்க, அதுக்கப்புறம் நிரபராதிகள் தண்டிக்கப்படுகிறார்களா இல்லையாங்கிறத நாங்க பாக்குறோம். இது ஒருவேளை உங்களுடைய சேஃப்டிக்காகவும் உங்களுடைய பாதுகாப்புக்காகவும் சொன்ன வார்த்தையோ அப்படின்னு கூட எங்களுக்கு தோணுது. ஒருவேளை இது நான் ரொம்ப பர்சனலா போய் அரசியலா பேசிட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா நீங்க அந்த மேடையில பேசின வார்த்தை அவ்வளவு தப்பு. சிங்கப்பெண் இட்லி சமைக்கலாம் தான் நினைச்சேன், கோவத்துல அரசியல் பேசிட்டேன். 4 விசில் ஆச்சு. இனி எத்தனை விசில் அடிச்சாதான் என்ன? நம்ம சிஎம்ஏ சொல்லிட்டாரு நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு. ஏன்னா அந்த நிரபராதிகள்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லிடுவாங்க, சார் நேத்துங்க அந்த பிள்ளைய கூட்டிட்டு அதை முட்டாய் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போயிங்க, அங்க வச்சுங்க குயாமையா பண்ணிட்டேங்க அப்படின்னு வந்து உங்ககிட்ட வாக்குமூலம் கொடுப்பாங்க.
உடனே நீங்க ஐயோ நீங்க நிரபராதிங்க, நீங்க போங்க சார் அப்படின்னு சொல்லிருவீங்க. எங்க எது பேசணும்னு தெரியல, எதுக்கு பேசணும்னு தெரியல. நீங்க கொஞ்ச நாளைக்கு ஸ்கிரிப்ட பார்த்தே பேசுங்க சார். நீங்க ஷூட்டுக்கு போன ஸ்கிரிப்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. தமிழக முதல்வரான ஜோசப் விஜய் அவர்கள் சிறப்பான வேலையை செஞ்சிருக்காரு அப்படின்னு பாராட்டலாம் தான் நினைச்சேன். இடையில எதுக்கு நடிகர் விஜயா வந்தாருங்கிறது தான் எனக்கு புரியல. நீங்க டூயல் ரோல் எல்லாம் பண்ண வேண்டாம் சார், சிஎம் ரோலை மட்டும் பண்ணுங்க. 5வது விசில் வந்துச்சு. இப்போ சிங்கப்பெண் இட்லி எப்படி இருக்குன்னு பாத்திரலாமா? சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணி நம்மே வணங்குமே. என்னது இது? கருகி போய் பழைய இட்லியாவே ஆயிடுச்சு. சட்டி கருகி போனதுதாங்க மிச்சம். தட்டு இட்லிக்கும் புட்டு இட்லிக்கும் சிங்கப்பெண் இட்லின்னு பேர் வச்சதுதான் புதுசுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அடுத்ததுக்கு போவோம். வீடியோலாம் எடுத்துட்டு போய் எடிட்டிங்க்கு உட்காரும் போது ஐயோ முக்கியமான விஷயத்த பேச மறந்துட்டோமே அப்படின்னு மறுபடியும் வேற ஒரு லொகேஷன்ல வந்து பேசிட்டு இருக்கோம். பழைய லொகேஷனுக்கு போக முடியாது. அதனால இது முடிச்சு மறுபடியும் பழைய வீடியோவே வரும். அதனால யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். அப்புறம் இது ரொம்ப முக்கியம். இட்லி தானே, உடம்புக்கு கெடுதல் இல்ல அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. இட்லியாவே இருந்தாலும் சமூக ஒழுக்கோட கொஞ்சமா தான் சாப்பிடணும். போனாச்சில 5 இட்லி 10 இட்லின்னு சாப்பிட்டு வயிறு ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் இப்ப சொல்லக்கூடாது. நீங்க ஒழுக்கமா இருந்தாதான் இட்லி பிரச்சனை இல்லாம போகும். நீங்க அளவா சாப்பிடணும். குடும்ப ஒழுக்கம் மட்டும் இல்லைங்க, தனி மனித ஒழுக்கமும் இங்க இந்த ஆட்சியில முக்கியம். அதனால வீட்டுல இட்லி சுடுற பேரண்ட்ஸ் அளவா இட்லி சுடுங்க. இட்லி சாப்பிடுற ஆண்களே நீங்களும் அளவாதான் இட்லி சாப்பிடணும். நீங்க அளவா இட்லி செஞ்சு அளவா இட்லி சாப்பிட்டீங்கன்னா நான் நிம்மதியா இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் இல்லாம நிம்மதியா ஆட்சி நடத்த முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்கட்சி வந்து எகுரி அடிப்பாங்க. அப்புறம் கேள்விக்கு பதில் சொல்லலன்னு வேற சொல்லுவாங்க, நமக்கு சிக்கலாயிரும். நான் கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன், எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன். கீழே என்னடா பிரச்சனை, என்னடா உங்களுக்கு பிரச்சனை, என்னாச்சு? எது ஃபியூஸ் கேரியரை புடுங்குவீங்களா? ஏ புடுங்கிட்டு போறான் பாரு, போறான் பாரு, போறான் ஏய் கிறுக்கு பயலுங்க. பகல்ல ஃபியூஸ் கேரியர் புடுங்கிட்டு போறாங்க. இப்ப புடுங்கினாலும் நைட்டு தானே கரண்ட் போகும். இப்ப நீங்க ஃபியூஸ் கட்டைய புடுங்கினாலும் நைட் வரைக்கும் கரண்ட் இருக்கிற மாதிரி நாங்க பவரை சேவ் பண்ணி வச்சிருப்போம். ஆனா இவனுங்களை பாரு இப்பவே புடுங்கிட்டு போறாங்க. நைட்டு கரண்ட் போறதுக்கு பகல்ல புடுங்கிட்டு போறாங்க பைத்தியக்காரங்க. இப்படி எல்லாம் இட்லி சாப்பிட்டு மச்சாகல பழசுல இருந்து பாத்துக்கங்க. மறக்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. சப்போர்ட் பண்ண போற தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. எனவே பேசுவோம், சமைப்போம், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.